இப்போ நீங்க சொல்ற மாரி வந்து அவருக்கு விரும்பாதவங்க இத அரசியலாக்க முயற்சி பண்றாங்க. தப்பான வழியில வந்து எடுத்து போடுறாங்க அப்டின்னா, அந்த ஆமாங்க. மாணவர்களுக்கு கரெக்ட்டான புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறீங்களா? அதுதான் நான் சொல்ல மாணவர்கள் முன்னாடி இல்ல, இல்ல. பேசணும். இது நல்ல பாயிண்ட். அவர் இன்னும் கொஞ்சம் உஷாரா இருந்திருக்கலாம். ம். நான் அத ஒத்துக்கிறேன். ஒருவேள அந்த கம்யூனிகேஷன் கேப் இருந்ததுன்னா, அது கம்யூனிகேஷன் கேப். அதுக்கு ம். உள்நோக்கம் இல்ல. ம். அவர் உஷாரா பேசியிருக்கலான்றத நான் ஒத்துக்கிறேன்றேன். ம். இன்னும் வார்த்தைகள் சற்று கூடுதலா கவனமா இருந்திருக்கலாம். நீட்டுக்கு பிரிப்பேர் பண்ணு. வேற வழி இல்ல. ஒருவேள தோத்துட்டீன்னா கவலைப்படாத. வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது. அதனால டோன்ட் ஃபியர். பயப்படாத. அதுதான் அவர் சொல்றாரு. வானளவு இன்னைக்கு வந்து வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது. பறவையைப் போல் பறந்து செல்வாய்ன்றார். அது கரெக்ட்டா அதெல்லாம் எடுத்துக்காம ஒரு நீட்ன்றது ஒண்ண மட்டும் புடிச்சு நீட்டோட வாழ்க்கை சுருங்கலங்க. அத ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், உனக்கு பிடிக்குதோ, பிடிக்கலையோ, இட் இஸ் கோயிங் டூ ஸ்டே ஹியர் ஃபார் சம் மோர் இயர்ஸ். இன்னும் சில ஆண்டுகளுக்கு, ஏன் பல ஆண்டுகளுக்கு கூட நீட் இங்க இருக்க தான் போது. நமக்கு இருக்க ஒரே வாய்ப்பு நம்ம குழந்தைகள ஒரு 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 பிரஜையா சொல்றேன் நானு. ஒரு சமூக பொறுப்புள்ள மனிதனா சொல்றேன். நம்ம குழந்தைகள நம்ம அதுக்கு தயார்படுத்துறத தவிர நமக்கு வேற வழி இல்ல. தயார்படுத்தும் பொழுது அவங்க மனங்கள எந்த முடிவு வந்தாலும் ஏத்துக்க தயாரா இருன்னு தான் நம்ம தயார்படுத்தணும். அதுதான் இது அரசியல் கட்சிகள் செய்ய மாட்டாங்க. ஏன்னா, அந்த வாக்கு வங்கி அரசியலுக்காகவும், பிணந்தின்னி கழுகுகளா இருக்கக்கூடிய இந்த அரசியல் கட்சிகள், அனிதா மரணத்தில எத்தன அரசியல் கட்சிகள் வந்து அரசியல் பண்ணாங்கன்றது உங்களுக்கு தெரியும். பணம் ஊழ ஊழ தான் சில பேர் கட்சி வளருன்னுவான். அத வச்சு தானே வண்டிய ஓட்டிட்டு இருக்காங்க இவங்க.